முக்கிய செய்தி. காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் காலமானார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு மாத காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். EVKS இளங்கோவன் கடந்த மாதம் 11ஆம் தேதி உடல்நலக்குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் காலமாகியிருக்கிறார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் காலமானார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு மாத காலமாக மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவர் காலமாகியிருக்கிறார். EVKS இளங்கோவன் கடந்த மாதம் 11ஆம் தேதி உடல் நலக்குறைவால் சென்னையில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் தற்போது அவர் காலமாகி இருக்கிறார். கடந்த ஒரு மாத காலமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உயிரிழந்திருக்கிறார். EVKS இளங்கோவன் கடந்த மாதம் 11ஆம் தேதி உடல்நலக்குறைவால் சென்னையில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் காலமானார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை சரியாக 10-12 மணியளவில் EVKS இளங்கோவன் காலமானதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. பாதுகாப்பு சூழலை ஏற்படுத்துவதற்காக மியாட் மருத்துவமனை அருகே போலீசார் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனையும் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு வெங்கடேச கிருஷ்ணசுவாமி சம்பத் இளங்கோவன் மூத்த காங்கிரஸ் தலைவர் ஆவார். அவர் தற்போது காலமாகியிருக்கிறார். கடந்த ஒரு மாத காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் EVKS இளங்கோவன் உயிரிழந்திருக்கிறார். EVKS இளங்கோவன் கடந்த மாதம் 11ஆம் தேதி உடல் நலக்குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் காலமானார். EVK சம்பத்தின் மகனாக EVKS இளங்கோவன் 1984ஆம் ஆண்டு முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். காங்கிரஸ் மூத்த தலைவரான EVKS இளங்கோவன் காலமானார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் காலமானார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை 10-12 மணியளவில் EVKS இளங்கோவன் உயிரிழந்திருக்கிறார். கடந்த மாதம் 11ஆம் தேதி சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலினும் அவரை மருத்துவமனையில் சென்று பார்த்து நலம் விசாரித்து வந்தார். இந்த சூழலில் தற்போது இன்று காலை 10-12 மணியளவில் அவர் உயிரிழந்திருக்கிறார். EVKS இளங்கோவன் 1984ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தற்போது காலமாகி இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.